அரசியல் சூப்பர் ஸ்டார், ஒரு திரையுலகின் சூப்பர் ஸ்டார், அரசியல் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஹலோ கைஸ், ஃபைனலி 2 வருஷம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்து விடாமுயற்சியோட ஒரு அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையில நல்லா பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த டீசர் பற்றின ஒரு சின்ன ஒப்பீனியனையும் தாண்டி அந்த டீசரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரேக் டவுன்ஸும் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையுமே இந்த ரீமேக்காக இல்லை, அந்த ஹாலிவுட் மூவியோட மோட்டிவ் என்ன, இந்த படத்தோட மோட்டிவ் என்னவா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் லேசி ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். விடாமுயற்சி இந்த படம் வந்து உண்மையாக ஒரு பிக் மூவியாக இருக்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கு. பிகாஸ் தலை அஜித்தை 2 வருஷம் கழிச்சு ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. டெல்லி சொல்லணும்னா 2023 பொங்கலுக்கு துணிவு பார்த்தோட சரி, அதுக்கப்புறம் 2025 பொங்கலுக்கு தான் விடாமுயற்சி வரப்போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிலே அண்ட் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். லேட்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம தலை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்க தான் செய்யும். அண்ட் இதெல்லாம் தாண்டி 2 வருஷமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்ன தாண்டா இருக்கா, எதனால் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ட் நிறைய கேஸும் இந்த படத்தை சுற்றி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை அந்த டீசர் அமைஞ்சிருந்துச்சு. நான் லிட்டரலி சொல்கிறேன், இந்த படத்தை டீசர் பார்க்கும்போது இதோட அந்த சினிமாட்டோகிராஃபி சரி, அந்த மேக்கிங் வைஸ் குவாலிட்டி இருக்குல்ல, அந்த மேக்கிங் குவாலிட்டி சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்காக நான் பின்னாடி வரேன். ஸோ கமிங் டு விடாமுயற்சியில் இந்த ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ல இந்த வில்லனோட டீம் அண்ட் மொத்தமாக அந்த அவங்களோட எல்லா கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் இருக்காங்க. ஸோ அவர் தான் மெயின் வில்லனாக இருக்கணும். ஸோ அவங்க கூட ரெஜினா கேஸ்டர் வராங்க, அவங்களோட லீடாக இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆர்னோ, இந்த 3 கேரக்டர் கட்டுறாங்க. ஸோ அது கூட சில கேரக்டர்ஸ் இருக்குது, பட் இந்த 3 மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மூவி 1997 நம்ம ஜானத்தன் மோஸ்டோ அப்படிங்கிற டேரக்டர்னால கர்ட் ரசல் ஹீரோவா பண்ணி வந்த படம் தான் பிரேட் ஒன். அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் தான் அந்த விடாமுயற்சி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்னே நெகட்டிவ் இருந்தீங்கன்னா இந்த கர்ட் ரசல் அவங்க வைஃப், அதாவது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் டிரைவ் கிராஸாக கலிஃபோர்னியாவுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு லாங் டிரைவ் போகும்போது அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு செக்கப்பாக போயிட்டு ஒரு சமயத்தில் அவங்க ஒய்ஃப் அவர் தொலைச்சிருவாரு. ஸோ முதல்ல தொலைச்சிட்டான்னு நினைச்சா தேட ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க ஒரு சீரியஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்ற எந்த அளவுக்கு போறாரு, எந்த யாரெல்லாம் மீட் பண்றாரு, அது எவ்வளோ பெரிய நெட்வொர்க் லீட் பண்ணுது, கடைசியில் ஒரு ஒய்ஃபை காப்பாற்றுறது இல்லையா, அந்த காப்பாற்றுற சிச்சுவேஷனில் இவருக்கு என்னாச்சு, என்னென்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் ஒன்றா அமைஞ்சிருக்கும். அண்ட் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி அதை சொல்லிடலாம். ஸோ இந்த படத்தில் ஜானரா தான். ஸோ த்ரில்லர் ஆக்ஷன் சொல்லும் போது நிறைய பேருக்கு பரிதட்டி இருக்கும். லைக் விடாமுயற்சியோட டேரக்டர் மயில் திருமேனி, அவர் த்ரில்லர் ஆக்ஷன் ஜானர்ல மூவி எடுக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக. ஸோ மேபி அவரோட லிஸ்ட்ல இந்த படம் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ கமிங் இந்த கேரக்டர் கம்பேரிசனில் வந்துட்டீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் ப்ளே பண்ணுறல. ஸோ அந்த கேரக்டர் மேபி இந்த பிரேக் டவுனில் பேரன் ரெட் பேரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ரெஜினா கேசந்திரா ஏர்லின் பிராரன் சொல்லிட்டு நம்ம அந்த வில்லனோட கேரக்டருக்கு பேரா ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டரை நம்ம ரெஜினா கேசந்திரா ப்ளே பண்ணலாம். அண்ட் மேபி ஆரோ வந்து ஏர்லவோ இல்லை ஷெரீஃப் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க சொல்றாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது விடாமுயற்சி அண்ட் பிரேக் டவுன் கொடுக்கக்கூடிய ஒரு சிமிலர் நான் என்ன பார்க்குறேன்னா, பிரேக் டவுன் மூவியில் ஒரு பாயிண்ட்ல இவங்க கார் வந்து ரிப்பேர் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெட்ரோல் பங்கு போய் ஹெல்ப் கேட்க போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு டோ ட்ரக் டிரைவரா ஒருத்தர் உள்ள இறங்குவார். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிருவார். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்தில் ரிப்ளை ஆகும் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தோட டீசர்ல ஒரு செட் ஆஃப் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து ஒரு கேஃபேக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல டோர் க்ளோஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம த்ரிஷா மேமும் அந்த காருமே அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் தெரியுற மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ லிட்டரலி அந்த கார் அங்கே ரிப்பேர் ஆயிருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அஜித் சார் வந்து தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி நடந்து வரணும். ஸோ இந்த ரோட்ல நடந்து போகிற மாதிரி போஸ்ட் நிறைய பேர் கலாய்ச்சி இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல அப்ளை ஆகணும். ஸோ இந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக நம்ம அஜித் சார் நடந்து பக்கத்தில் போறாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ட்ரைலர்ல இன்னொரு சீக்வன்ஸ்ல அவர் நிறைய இடத்துல தேடி போகிற மாதிரி சீக்வன்ஸ் காட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹெல்ப்காக தான் இருப்பாரு. ஸோ பிரேக் டவுன் மூவியில் பார்த்தீங்கன்னா பில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கேரக்டர் அந்த படத்தில் சாகவும் செய்யும். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்க பரிசத்தில் அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுது. ஸோ திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே மேபி அவர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த த்ரிஷா மேம் எப்படி அங்கே இருந்து அவங்க கிட்னாப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. பிகாஸ் அந்த படத்தில் அந்த ட்ரக் டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணுறவர் வந்து கடத்திருப்பாரு. ஸோ இந்த படத்தில் அது எப்படி ரெப்ளிக் ஆக போகுது படம் பார்த்தா தெரியும். ஸோ நோ கெஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலர் வந்து ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% அப்புறம் ஹென்ரி பவுசர் அதாவது மிஸ்ஸிங் லிஸ்ட் நிறைய பேப்பர் கட்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஹென்ரி பவுசர் ஒரு நேம் இருக்கும். ஸோ இந்த நேமை பார்த்தோன்னே இன்டர்நெட்டே கொஞ்சிச்சு அப்படிங்கிற சொல்லலாம். பிகாஸ் இட் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அந்த புள்ளி கேங்கிற கூட ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த ஹென்ரி பவுசர் அப்படிங்கிற சொல்லலாம். இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இட்ஸ் சாப்டர் கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த ஹென்ரி பவுசர். பட் இது ஏன் இங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்த கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது. இந்த பல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி ஏதோ ஒரு இன்டர்வியூல எனக்கு இந்த இட்டு மூவிஸ் நான் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட அந்த ப்ரீவியஸ் மேல எடுத்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான அந்த எப்படி சொல்றது டீகோடிங் பண்றதுக்காகவே சில விஷயங்கள் வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி லைக் இந்த ஹிடன் லேயர்ஸ் வைப்பாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் மகிழ் திருமணி நிறைய இடத்துல வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த இட்டுங்கிற மூவிஸ் அந்த ஃபிலிம் சீரிஸ் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸா இல்ல ஒரு
ஹிடன் லேயரா கூட இதை வச்சிருந்திருக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த மேட்ரு. ஸோ அவருக்கு அந்த பிரான்ச்சைஸ் பிடிக்கும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த படத்தில் வச்சிருக்காரு தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான அந்த டைலாக்ஸ் வந்து எழுத கட்டாங்க. ஸோ எல்லாரும் கைவிடும் போது உன்னை மட்டும் நீ நம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சு தான் அந்த படத்தோட டீசர் ரன் ஆகுது. ஸோ அந்த படத்தோட மோட்டிவ் அதுதான். கிட்டத்தட்ட இவருக்கு ஹீரோக்கு வந்து யாருமே பெருசாக ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. ஹெல்ப் பண்ண வரக்கூடியவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இறக்கமான சீக்வன்ஸ் நிறைய மாறிப்போம். ஸோ கடைசியில் ஹீரோவாக தான் ஜெயிப்பாரு. ஸோ அதை நோக்கி தான் அந்த படம் மூவ் ஆகும். ஸோ அதில் லிட்டரலி ஒரே வாக்கியத்தில் இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த டீசர் ஸ்டார்ஸ்ல நிறைய மல்டிபிள் ஃபைட் சீக்வன்ஸ் கட் பண்ணி காட்டுறாங்க தெரியுமா. ஸோ அந்த படத்தில் இதில் பார்க்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரில்லர் ஆக்ஷன் போகிற சமயத்தில் அந்த ட்விஸ்ட் அண்ட் சென்ஸ் கதையோட போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் தேவைப்பட்ட இடங்கள்ல மட்டுமே ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறதா நல்லது. ஸோ அந்த மாதிரி அந்த படம் மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குற சமயத்தில் லிட்டரலி நீங்கள் எண்ணி பார்த்தல ஒரு 4-5 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கதையில் பேஸ் பண்ணி போகிற சமயத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வருது அப்படின்னு. இந்த விடாமுயற்சியோட அந்த ஒன்லைனர் சொன்னாலும் இந்த படத்தில் மொத்த கதை வந்து ஒரு 8 to 12 நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டோரி என்ன இருக்கும். அதாவது காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங்ல முடிய ஸ்டோரி. எப்படி நம்ம கைதி வந்து நைட் ஆரம்பிச்சு ஏர்லி மார்னிங்ல முடிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல போயிருக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் முடியக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் சொல்லி ப்ரோமர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேக் டவுன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலையில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்டோரி ஈவினிங்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்டோரி லைன் மேலே ஒரு நல்ல கிரிப்பிங் பாயிண்டா இந்த விஷயங்கள்லாம் உட்காரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் மகிழ் திரும்பினே இந்த கண்டினியூ விஷயங்கள் ரொம்ப பார்ப்பார். ஸோ அதனால தான் படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைமும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த மேக்கிங்கும் அண்ட் மியூசிக் இந்த முதல்ல மேக்கிங் விஷயம் வந்துட்டோம்னா இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்லையுமே இந்த படத்துக்கு அந்த மேக்கிங் காஸ்ட் கண்டிப்பாக தெரியுது. அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அது ஒர்த் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி என்ன தான் பிரேக் டவுனாக இருந்தாலும் இந்த மேக்கிங் அண்ட் இந்த படத்தோட இந்த கலர் டோன் இருக்குது தெரியுமா. இது எனக்கு அப்படியே பிரேக்கிங் படம் தான் ஞாபகப்படுது. ஒரு மாதிரி எல்லோஷியல் ஒரு கிரீனிஷாக அந்த படம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அந்த கலர் டோனும் மேக்கிங் அந்த ஸ்டைலுமே எனக்கு அந்த பிரேக்கிங் படம் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துது. எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆச்சு கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. கமிங் டு மியூசிக் அனைத்து முன்னாடி நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த டீச்சர் வந்து நம்ம அஜித் குமார் சார் காட்டுறதுக்கு ஒரு பீஜம் போட்டு இல்லையா. ஸோ அது ஒரு மாதிரி மண்டிகள் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த மியூசிக் நல்லா பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் என்ன தோணுதுன்னா நம்ம அனிருத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னொரு பெஸ்ட் மெட்டீரியலாக அவர்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் பொங்கல் 2025 சொல்லும்போது ரொம்ப தலையில ரொம்ப பக்கமாக தான் இருக்கு. ஸோ எப்படி தான் பார்க்காம எந்த நடக்குது. பொங்கலுக்கு வந்து உண்மை நல்லா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு தரமான படமாக வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அனிருத் போட்டு ஒரு மியூசிக்ல கடைசியில் முடிய போகிற சமயத்தில் முயற்சி விக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் தெரியுமா. அது நம்ம இத்தனை நாள் சொல்ல அந்த கடவுளே அஜித் அந்த ஒரு ஃப்ளோலேயே அந்த இது இருந்திருக்கும். ஸோ படத்தில் அது வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் வருதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் முடிச்சு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து தரச்சா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த படத்தில் ஒரு நல்ல ஹாலிவுட் ஸ்டஃபாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சு போச்சு. இந்த படத்தை தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களை தான் கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ம சேனல் ரெகுலர் பார்க்கறதுல ஒரு முக்கியமான ஒரு அஜித் ஃபேன் இருக்க தான் செய்யுது. ஸோ அவரோட மைண்ட் செட் என்னங்கிறத நான் தெரிஞ்சே ஆகணும். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பார்க்குறவங்க அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த டீசர் பற்றி இந்த வீடியோ பற்றி தரச்சியும் தாண்டி பொங்கலுக்கு இந்த படம் வருது அப்படின்னு சொல்லி உங்களோட உற்சாகம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கான்செப்ட் வைப்பாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் தலை பொங்கல். ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எப்பயும் சொல்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவுண்ட் வச்சுருக்கிறேன். பாய்.